கிட்டத்தட்ட 1000 நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் கலந்துக்க போகிற 150 கண்ட்ரீஸ்லேருந்து பார்ட்டிசிபேட்ஸ் வர போகிற ஒரு மெகா ஈவெண்ட்டை பற்றி தான் லாஸ்ட் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஒருவேளை ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஈவெண்ட். ஃபுட் அண்ட் பீவரேஜஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அண்ட் ஃபியூச்சரில் என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ்லாம் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இது வரலும் நீங்கள் யாராவது அந்த வீடியோவை பார்க்கலன்னா மேலே காட்டுறதுக்கு இமிடியேட்டாக போய் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, இந்த கல்ஃப் ஃபுட் ஃபெஸ்டிவலில் இன்னும் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் கலந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஈவெண்ட் இது. சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒருவேளை ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி துபாயில் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதுக்கான லீகல் ப்ரொசீஜர்ஸ் என்ன, மெயின்லேண்டாக ஃப்ரீ ஜோன் நான் எங்கே சூஸ் பண்ணணும், அதுக்கான பட்ஜெட் என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ண போகிறேன். நீங்கள் ஏன் கூட 1-to-1 பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய smartbro.ai வெப்சைட்டில் நீங்கள் கன்சல்டேஷனுக்கான ஒரு பேஜ் போட்டிருக்கோம். அதில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனா நானே உங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி 1-to-1 துபாயில் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற லீகல் ப்ரொசீஜர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரி, இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுட் ஸ்டஃப் ட்ரேடிங், ஒரு ஃபுட் அண்ட் பீவரேஜஸில் ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஃபார்ம் பண்ணணும். நான் ஒரு என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இந்தியாவிலையோ இல்லை குளோபலி எங்கேயோ வச்சுருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நான் துபாய்க்கு கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணணும், இல்லை இங்கேருந்து நான் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன மாதிரி ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரி, இதில் வந்து முதல்ல உங்களுடைய கம்பெனிஸோட ஏரியா ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே எடுக்கிறது, மெயின்லேண்டாக ஃப்ரீ ஜோனா? ஏன்னா துபாயில் என்டையர் யுஏஇயில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எல்லாருக்கும் வர்ற ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் தான் எந்த ஏரியாவை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே கம்பெனி ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது we have a plenty of options here like mainland free zone, each mainland and free zone having so many jurisdictions. இந்த மாதிரி இருக்கிறதுனால எங்கே ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணால் என்னுடைய பிஸ்னஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக டே 1 நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டீங்க. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ் மாடல் நீங்கள் வந்து B2C பிளான் பண்ணுறீங்க, அதாவது உங்களுடைய ப்ராடக்டை வந்து டைரெக்டாக ரீட்டெயில் பண்ண போகிறீங்க, ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க போகிறீங்க, நீங்கள் ரீட்டெயில் ஸ்டோரெல்லாம் அமைச்சு ரீட்டெயிலாக விற்க போகிறீங்க, இல்லை நான் ரீட்டெயில் கம்பெனிஸ்க்கு வந்து சப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய கம்பெனி ஒரு மெயின்லேண்ட் பெர்மிஸில் தான் இருக்கணும். இந்த மெயின்லேண்ட் பெர்மிஸில் இருந்ததுனா தான் உங்களுடைய குட்ஸை ஈஸியாக நீங்கள் கஸ்டம் கிளியரன்ஸ்லாம் பண்ணி வெளியில் கொண்டு வந்து கஸ்டமருக்கு டைரெக்டாக நீங்கள் சப்ளை பண்ண முடியும். இல்லை ஒருவேளை நான் என்னுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நான் இங்கே கொண்டு வந்து B2Bயில் சப்ளை பண்ணுவேன், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங்கும் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏதாவது ஒரு ஃப்ரீ ஜோன் கம்பெனிஸை சூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரீ ஜோன் கம்பெனி சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணத்தில் ஒன்று தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஆல்சோ சிஸ்டம் இஸ் வெரி டிஜிட்டலைஸ்ட். ஸோ ஈஸியாக உங்களுடைய கம்பெனியை நீங்கள் ஈவன் அவுட் சைட் கண்ட்ரியில் இருந்து கூட ஃபார்ம் பண்ண முடியும். சரி, இப்போது நீங்கள் மெயின்லேண்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா மெயின்லேண்டில் எப்படி கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணுறது? கண்டிப்பாக நீங்கள் துபாய் மெயின்லேண்டுன்னு எடுத்துக்கோமே, துபாய் எமிரேட்டை எடுத்துகிட்டு துபாய் மெயின்லேண்டில் நீங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யுஏக்கு ட்ராவல் பண்ணி கண்டிப்பாக வரணும். உங்களுடைய கம்பெனியோட இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் MOA எல்லாம் சைன் பண்ணி ட்ரேட் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணணும். இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வேலிட் ரெசிடென்சி வீசா இங்கே இஷ்யூ பண்ணணும். அண்டர் உங்களுடைய கம்பெனிலே கூட நீங்கள் இஷ்யூ பண்ணலாம். இஷ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரிஜினல் எமிரேட் சிட்டிலாம் வந்ததுக்கப்புறம் உங்கள் கம்பெனிஸ்க்கான ப்ராப்பர் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த 3 ப்ரொசீஜரும் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது ட்ரேட் லைசன்ஸ், அதுக்கு நீங்கள் இங்கே கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி வரணும், அதோட கண்டினியூவாக இங்கேருந்து உங்களுடைய வீசா ப்ரொசீஜர்ஸை முடிச்சு உங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி வரணும், அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகணும். இந்த 3 ப்ரொசீஜர்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஆரம்பிக்க முடியும். அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை ஏதாவது நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எதுவாக கூட இருக்கலாம், ஹியூமன் கன்சப்ஷன் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லைக் ரைஸ்லேருந்து, நட்ஸ்லேருந்து, ஸ்பைசஸ்லேருந்து, மில்லட்ஸ்லேருந்து, வாட் எவர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸு ப்ராப்பராக லேபிளிங் அப்ரூவலோடு நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கு 2 அப்ரூவல்ஸ் வந்து லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் துபாய் முனிசிபாலிட்டி ஃபுட் கண்ட்ரோலில் 2 பாடியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று FIR, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு, FIR அப்படின்னோடனே நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய FIRக்கு போயிட்டு அந்த FIR இல்லைங்க, இது ஃபுட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட். ஃபுட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸை பற்றி நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக லேபிள் அப்ரூவல். உங்களுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் யுஏஇனுடைய கம்ப்ளைண்ட் ஸ்டாண்டர்டுக்கு மீட்டப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்,
உங்களுடைய லேபிள் எல்லாமே வந்து அரபிக் டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட் நேம், இன்க்ரீடியன்ட்ஸ், மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸு இப்படி எல்லாத்தையுமே அரபிக் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எந்த பேக்கேஜிங் ஆஃப் சைஸில் நீங்கள் கொண்டு வரீங்களோ அந்த பேக்கேஜிங் ஆஃப் சைஸில் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்லாம் நீங்கள் போட்டு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா உங்களுடைய லைசன்ஸ் இதெல்லாம் செட்டப்பிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் செட்டப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மினிமம் மெயின்லேண்ட் கம்பெனி அப்படின்னா ஒரு 25,000 கிராம்ஸ்லேருந்து கூட நீங்கள் செட்டப் பண்ண முடியும். ஒருவேளை ஃப்ரீ ஜோனில் செட்டப் பண்ணுறீங்க, என் பிஸ்னஸ் மாடல் B2B அண்ட் இன்டர்நேஷ்னல் தான் அப்படின்னா மினிமம் ஒரு 12,000 கிராம்ஸ்லேருந்து கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸில் நீங்கள் எது உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரிஃபரன்ஸோ அதை சூஸ் பண்ணி தாராளமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல். நீங்கள் எந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸுமே அப்ரூவல்ஸ் இல்லாமல் இங்கே உள்ளே கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. ஒருவேளை அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனிலேருந்து எவ்ரிதிங் பிளாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் சிம்பிளாக ஃபுட் அண்ட் பீவரேஜஸில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ். இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக பேசணும், உங்களுடைய யூனிக் ரெக்யூர்மெண்ட்டை பற்றி என் கூட 1-to-1 டிஸ்கஸ் பண்ணணுன்னா தாராளமாக நீங்கள் என்னோட 1-to-1 கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.